என்ன ஒரே பனிமூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 7 மணிக்கெலாம் சோத்தா குழம்பு ஆக்கிவிட்டு பிள்ளைங்களுக்கு தீனியை கொடுத்துட்டு குடத்தில் தண்ணியை வந்துட்டு காட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கள் ஊரில் கண்ணுக்குத்தி எடுத்துகிட்டு போய் மஞ்சளை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடி மாதம் போட்ட மஞ்சளை மார்கழி கடைசி 5 தேதிக்கு பிடுங்கி நம்ம பொங்கல் சீரக விற்க ஆரம்பிச்சிடணும். பிள்ளைங்க அழுவுங்கிறதுக்காக அவங்களுக்கு தீனி, பாப்பாவுக்கு சட்டி, விளையாடு ஜாமான் எல்லாமே எடுத்துக்கிட்டு கண்ணுக்குத்தியில் எடுத்தால் மஞ்சளை குத்தணும், இல்லை மம்பட்டியில் கூட பிடுங்கலாம். ஒரு மண்ணும் மஞ்சள் தூர்லையும் பார்த்தோம்னா 1 கிலோ மண் எப்போ அதை அலசி வேறாஞ்சு கட்டி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம ஆகிற வேலையை செஞ்சுதானே ஆகணும். மஞ்சள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆளும் பேரும் இருந்தால் மட்டும்தான் வந்து வேறாஞ்சு கட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். வேறாஞ்சு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பழப்பழன்னு பாப்பாதி இடம் பார்த்தீங்களா. பொங்கல் வந்துச்சுனாலே பழையனா கழிதல் பூதல் மாதிரி வீடு சுத்தம் பண்ணணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுலாம் மஞ்சள் வேலையை எக்ஸ்ட்ரா இருக்கனால செம்ம பெண்டு கலந்துரும். மஞ்சள் வந்து நம்மளால் கொண்டு போகிற தக்கடம் இருந்துச்சு அப்படின்னா வண்டியிலையும் கொண்டு போக முடியல அப்படின்னா ஆட்டோலாம் ஏற்றி கொண்டு போய் மார்க்கெட்டு கொண்டு போய் போட்டுருணும். நாங்களாம் இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாதரா அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டு மஞ்சள் தான் எல்லா வீட்லேயும் பொங்கல்.